வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் வித்யா அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது காம்படிட்டிவ் எக்ஸாமில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 38வது பார்ட்டு. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த மெயின் பிஸ்னஸ் ஆஃப் பேங்க்ஸ் இஸ் டு அக்செப்ட் deposit from the public. However, a bank can refuse to permit opening an account on behalf of dash. A. Undesirable persons. B. Artificial persons. C. Arrested persons. D. Convicted persons. ஸோ யாருக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னா ஏ அன்டிசைரபிள் பர்சன்ஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஒன், பேங்க்ஸ் ஆர் required to monitor transaction of suspicious nature for reporting to the authorities under anti-money laundering measures. The purpose of reporting is A. Combating finance of terrorism. B. To check hawala transaction. C. To check the inflow of crime money. D. To check inflow of money earned out of sale of narcotics. E. All of the above. ஸோ சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸில் மணி வந்ததுன்னு அவங்க நினச்சாங்கன்னாக்கா ரிப்போர்ட் பண்ணலாம் அவங்களோட மேலதிகாரிக்கு. என்னென்ன ரீசன்? ஸோ இது எல்லாமே கரெக்டு தான். காம்பேட்டிங் ஃபைனான்ஸ் ஆஃப் டெரரிசம், டு செக் ஹவாலா டிரான்சாக்ஷன், டு செக் த இன்ஃப்ளோ ஆஃப் கிரைம் மணி, டு செக் இன்ஃப்ளோ ஆஃப் த மணி earned அவுட் ஆஃப் சேல் ஆஃப் நர்கோட்டிக்ஸ். ஸோ ஆல் ஆஃப் த எபோவ். ஈங்கிறது கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், acceptance of deposit by non-banking financial companies is regulated by RBI under A. Non-banking financial companies acceptance of public deposit revenue bank directions 1998. B. Non-banking financial companies acceptance of government deposit revenue bank directions 1998. C. Non-banking financial companies acceptance of private deposit revenue bank directions 1998. D. Non-banking financial companies acceptance of deposit money lenders revenue bank directions 1998. So acceptance of deposit என்ன ரெகுலேஷன் படினாக்க ஆர்பிஐயோட ஏங்கிறது கரெக்டான ஆன்சர். ஏ non-banking financial companies acceptance of public deposit revenue bank directions 1998ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், if a company which is not a non-banking financial company wants to collect public deposit, it is governed by dash act. A. RBI Act 1934. B. Banking Companies Act. C. Companies Act 1956. D. Central Government. நான் என்பிஎஃப்சியாக இருக்கிற ஒரு கம்பெனி, என்பிஎஃப்சி இல்லாமல் இருக்கிற ஒரு கம்பெனி பப்ளிக் டெபாசிட்டு வாங்கிறதுக்கு என்ன ரெகுலேஷன், என்ன ஆக்டில் இருக்குன்னா சி கம்பெனிஸ் ஆக்ட் 1956. அதுதான் அந்த ஆக்ட் தான் கவர்ன் பண்ணும். அதனால் சி கம்பெனிஸ் ஆக்ட் 1956ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், கம்பெனிஸ் ஹூஸ் மெயின் பிஸ்னஸ் இஸ் நாட் ஃபைனான்சிங் ஆர் லெண்டிங் are permitted to accept deposit under section 45S of RBI Act only from A. Public, B. Relatives in the firm in the form of loans, C. Friends, D. None of these. அதாவது மெயின் பிஸ்னஸ் வந்து ஃபைனான்ஸ் கிடையாது, லெண்டிங் டெபாசிட் கலெக்ட் பண்ணி லெண்ட் பண்ணுறது அதெல்லாம் மெயின் பிஸ்னஸ் கிடையாது. ஆனால் அந்த கம்பெனி கூட டெபாசிட் அக்செப்ட் பண்ணலாம். அது வந்து செக்ஷன் 45S ஆஃப் RBI ஆக்டில் இருக்குது. யார்கிட்ட இருந்துனாக்க ஏ பப்ளிக்ங்கிறது கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், எவரி பேங்கிங் கம்பெனி இஸ் required to use the word bank in its name and no company other than a banking company can use the words bank, banker or banking as part of its name as per எந்த செக்ஷன் படி பேங்க்குங்கிற நேமை பேங்கிங் கம்பெனி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி பேங்க்கு இல்லாட்டி பேங்கர் பேங்கிங் அது மாதிரிலாம் வேறு கம்பெனிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த செக்ஷன் படி இருக்குது
A. Section 7 of Banking Regulation Act, B. Section 7 of RBI Act, C. Section 7 of SEBI Act, D. Section 7 of Nationalization Act. இது வந்து A செக்ஷன் 7 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 7th ஒன். இன் இந்தியா it is necessary to have license from the RBI for opening a new branch. This is a requirement under Dash Act. இன் ஆர்பிஐ பர்மிஷன் வாங்கி தான் ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண முடியும். அது எந்த ஆக்ட் படி? ஏ செக்ஷன் 22 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், பி செக்ஷன் 22 ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட், சி செக்ஷன் 22 ஆஃப் நாபார்டு, டி கேஒய்சி கைட்லைன்ஸ் பை ஆர்பிஐ. இது வந்து ஏ செக்ஷன் 22 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 8th கொஸ்டின். Section 6A of Banking Regulation Act has given the list of ancillary services which can be rendered by a bank under the Banking Regulation Act in the event that a bank wants to undertake any other services other than the list. அதுபடி பேங்க் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏ the bank can seek authority from the RBI. B. Board of Directors of that bank can decide the business suitable to the bank. C. It can be decided by the bank in the shareholders meeting. D. Bank can do so if that business is notified by the central government as the lawful business of a banking company. In the section 6A என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ஆன்சிலரி சர்வீசஸ் எல்லாம் பேங்க் அண்டர்டேக் பண்ணலான்னு இருக்குது. அதை தவிர ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாக்க டி பேங்க் கேன் டூ ஸோ இஃப் தட் பிஸ்னஸ் இஸ் நோட்டிஃபைடு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் த லாஃபுல் பிஸ்னஸ் ஆஃப் ஏ பேங்கிங் கம்பெனி இருந்தால் பண்ணலாம். அதனால் டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 9th ஒன். பேங்கிங் கம்பெனிஸ் ஆர் prohibited under section 8 of Banking Regulation Act to sell and purchase of securities. Yet banks are selling securities of the customer which are under pledge as permitted by A. Indian Contract Act, B. Sarfazi Act, C. Government Notification, D. Banking Regulation Act. Banking Regulation Act படி பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் செக்யூரிட்டி ஷேர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது பேங்க்கு. ஆனால் பேங்க்ஸ் வந்து இந்த கஸ்டமரோட பிளட்ஜுக்கு பண்ணியிருக்காங்க, அவங்க பணம் கட்டலை, அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. இப்போ கூட தெரியும் விஜய் மல்லையாவோட ஷேர்ஸ் எல்லாம் விற்றாங்க. அது எந்த இது படி பண்ணுறாங்கன்னாக்க டி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி. ஸோ டி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 10th ஒன். கிரிப்டோ கரன்சி இஸ் எ டேஷ். கிரிப்டோ கரன்சிங்கிறது இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம் பிட்காயின் அந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்ன? இஸ் எ இப்போ கிரெடிட் கார்டுன்னா தெரியும், பிளாஸ்டிக் மணின்னு பேர். இப்போ கிரிப்டோ கரன்சின்னு வந்திருக்கு, அதுக்கு பேர் என்ன? ஏ பிளாஸ்டிக் மணி, பி டிஜிட்டல் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், சி டிஜிட்டல் பேமெண்ட், டி போத் தி ஏ அண்ட் பி. ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்னாக்க பி டிஜிட்டல் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.